ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, அன்பின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை நீதியின் பாதையில் நடத்துகின்ற என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் கர்த்தாவே எங்களுக்கு எங்களுடையதாய் கர்த்தாவை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவங்களும் எங்கள் மீறுதல்களும் கர்த்தாவே உம்மை எட்டாதபடி பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த அடிமையை கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய வேத பாடத்தை கர்த்தாவே, உம்முடைய ஞானத்தை கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய ரகசியத்தை எங்களுக்கு காண்பியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். அன்பின் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போட வேத பகுதி பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயது முதிர்ந்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கு என் இனத்தாரிடத்திற்கு போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொண்டு வா. பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வயசாயிடுச்சு, தன் மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால இந்த ஊர் பொண்ணு வேணாம், என் ஊருக்கு போ, என் ஊர்ல போயிட்டு அங்க ஒரு பொண்ணை கொண்டு வா அப்படின்னு சொல்லி தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சீனியர் வேலைக்காரரை, அவர் ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணி அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கி, கடவுள் மேலே ஒரு ப்ராமிஸ் வாங்கி அதை அவர் தொடைக்கு கீழே அந்த ப்ராமிஸை கேட்குறார். நீ அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் என் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். என்ன சொல்றாரு, திருப்பி நான் அந்த வீட்டுக்கு உன் பிள்ளைய கூப்பிட்டு போலாமே அந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஊழியக்காரர் டிஸ்கஷன் பண்றாரு. அதுக்கு ஆபிரகாம், என்ன அந்த இறைவன் அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்துட்டார், திருப்பி நான் அங்கே போக மாட்டேன், என் பையனும் அங்கே போக மாட்டான், எச்சரிக்கையாரு. ஆனாலும் என் தேவன் என் இனத்துல இருந்து எனக்கு பெண்ணை கொடுப்பார், நீ தைரியமா போ, உனக்கு முன்பாக ஒரு தூதனையே அனுப்புவார், நீ தைரியமா போ, கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையிலே இருந்தன. அவன் எடுத்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தேமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, அதாவது அவன் திருப்பி கேட்குறான், உங்கள் புள்ளிய
கூட்டு போகலாமா அப்படின்னு. இல்லை, அதெல்லாம் முடியாது. ஒருவேளை அந்த பொண்ணு உன் கூட வரத்துக்கு மனதில்லாமல் இருந்து நீ கூப்பிட்டும் வரலன்னா பரவாயில்ல, நீ இந்த சத்தியத்துக்கு விளக்கமாக நீங்களாக இருப்ப, விலகி இருப்ப, இந்த சத்தியம் உனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒரு ப்ராமிஸாக வாங்கிக்கிறான். அப்புறம் இவனும் சரின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸை பண்ணிவிட்டு அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10 ஒட்டகத்தையும் நல்ல விலை உயர்ந்த பொருட்களையும் அங்கேருந்து அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகிறார். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய 10 ஒட்டகத்தையும் எடுத்து மெசபத்தோமியான்ற ஊருக்கு, நாகூருடைய ஊர், மெசபத்தோனியாவில் இருக்கிற நாகூர்ன்ற ஊருக்கு எடுத்துட்டு போறாரு. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி உள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்தம் பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். இந்த ஊருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் ஒட்டகத்தை சாய்க்க வேண்டும், நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் கொடுக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். என்ன ஒரு உண்மையான ஊழியக்காரர் பாருங்க. அவர் பண்ண சத்தியத்துக்காக அந்த ஊருக்கு போயிட்டு அவருடைய ஒட்டகங்களெல்லாம் ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட, தன் எஜமானுக்காக இவர் ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. உண்மையான ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனுக்காக நான் இந்த ஒட்டகங்களெல்லாம் இந்த ஓரமாக நிறுத்தி வைக்கிறேன். இந்த ஊர் பெண்கள் எல்லாம் இந்த சைடு வருவாங்க. வரும்போது இந்த ஒட்டகங்களுக்கு எனக்கு முதல்ல தண்ணி கொடுத்துட்டு, என் ஒட்டகங்களுக்கும் நான் கேட்காமலே யார் தண்ணி கொடுக்குறாளோ அவ தான் நீ என் ஊழியக்காரனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மருமகள் அப்படின்னு சொல்லி நான் நம்புவேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ ஆழமான ஒரு கிணத்துல தண்ணி செஞ்சு ஒருத்தருக்கு கொடுக்குறதே கஷ்டம். கூட இருக்கிற அத்தனை ஒட்டகத்துக்கு கொடுக்கணும்னா 10 ஒட்டகத்துக்கு எத்தனை கூட தண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு குணவதி அந்த நாட்டில் இருக்காரா அப்படின்றத பார்க்கறதுக்காக இவருக்குள்ளே ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறார். அவன் அப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்கால் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தார். கரெக்டா? ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருடைய மனைவி மில்காலுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்கால். ஒரு 2 ஜென்ரேஷன் தாண்டி 3 ஜென்ரேஷன்ல அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவளும் கல்யாணம் ஆகாதவளும் நல்ல ஒரு அழகான பெண்ணுமா இருந்தா. அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டே, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அந்த பெண் அந்த குடத்தை எடுத்துட்டு அந்த துறவுல இருந்து மேலே ஏறி வரும்போது இவர் எதிர்க்க போயிட்டு, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அவனுக்கு குடிக்க கொடுத்துட்டு உடனேமே அந்த தண்ணி தொட்டியில இருந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ஒட்டகங்களுக்கு கொடுத்துட்டு, இன்னும் நான் தண்ணி தொட்டிக்கு போய் கிணறு தண்டைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வேக வேகமாக போய் எல்லா ஒட்டகங்களுக்கும் குடத்துல தண்ணி எடுத்து ஊத்துறா. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிராணனை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு
மௌனமாக இருந்தான். அவன் அப்படியே வாயடைத்து போய் அப்படியே நான் கேட்டதை என் இறைவன் உடனே செஞ்சிட்டாரு, இவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அப்படியே முனவி கொண்டே இருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கால் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள்? எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். இவருடனே சந்தோஷமா ஒரு அரை சேக்கல் மதிப்புள்ள ஒரு பொற்காதனி தங்குற கம்பலையும் அப்புறம் கைகளுக்கு 10 சேக்கலுக்கு எடை இருக்கக்கூடிய பொண்ணு வளையல்களையும் 2 கடகங்கள் எல்லாத்தையும் அவருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு, என் குழந்தை எங்கே இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் தங்கணுமே, உங்கள் வீட்டில் தங்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அதற்கு அவள், நான் தாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதும், இது மாதிரி எல்லாருடைய மகள் என்று சொன்னதுமின்றி, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு, எங்ககிட்ட எல்லாமே இருக்கு, உங்கள் ஒட்டகங்களுக்கு வைக்கோல் தீனி எல்லாம் இருக்கு, ராத்தங்கிறதுக்கு இடமும் இருக்கு. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பொண்ணு யாருடைய மகள்னு சொன்னோடனே கடைசியில் அது ஆபிரகாமுடைய சொந்தக்கார சகோதரனுடைய மகள் அப்படின்றது தெரிஞ்சோடனே அவர் ஆண்டவரை, உண்மையுள்ள தேவனை அப்படியே துதிச்சு அவருக்கு நன்றி செலுத்தி முட்டி போட்டு அந்த இடத்துலயே அவருக்கு நன்றி செலுத்தி, அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையிலே இருந்த அந்த மனிதனிடத்திற்கு ஓடினான். அவன் தன் சகோதரி தரித்திருந்த இந்த காதணியையும் அவள் கையில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, என்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதரிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றார். அதாவது ஓடி போய் அந்த பெண் அவங்க அண்ணனாகிய லாபான் கிட்ட சொன்னும் போது, அவன் என்ன வித்தியாசமா காதலையும் கையிலையும் போட்டிருக்கான்றதை பார்த்தோன்னே கேள்விப்பட்டு அந்த மனிதன் சொன்னதெல்லாம் இவர்கிட்ட சொல்றா. இவனும் ஓடி போய் அந்த அவரை பார்த்து, ஏன் வெளியே நிற்கிறீங்க, உங்களுக்காக நான் வீடும் இடமும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு தீவனங்கள் எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன், ஒட்டகங்களுக்கு உள்ளே வாங்க அப்படின்றான். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவி கொள்ள தண்ணீர் கொடுத்தான். இந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள வந்தோடனையும் தண்ணின்றது ஒரு பெரிய விஷயம். அந்த ஊர்ல அவ்வளோ சீக்கிரமா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா பாலைவன பகுதி இல்லையா. அவங்களுக்கு உடனே கை கால் கழுவ தண்ணி கொடுத்து, பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன், சொல்லும் என்றான். அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. நான் என்னன்னா, வந்த காரியத்தை யாருக்கும் சொல்லாமல் நான் இந்த இடத்துல சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கலைன்னா சாப்பிட்ட உணவுக்கு அவன் நன்றியாக இருக்க வேண்டியது வந்துடுமே, அதனால சாப்பிட மாட்டான். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடுகளையும்
ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். அவன் இந்த மாதிரி வந்த காரியத்தெல்லாம் சொல்றான். என்னுடைய எஜமானாக்கு நான் ஒரு ஊழியக்காரன். என் எஜமான் ஆபிரகாம். அவர் ஒரு பெரிய சீமான். அவர் நிறைய ஆடு மாடு வெள்ளி பொன் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவர் மனைவி முதிர் வயதா இருக்கும் போது அவனுக்கு ஒரு அழகான ஒரு குமாரனை பெற்று கொடுத்தாங்க. அவனும் என் எஜமான் தான். எல்லா சொத்துக்கும் அவன் தான் அதிபதி. இந்த அனைத்து சொத்துக்களுக்கும் ஏன்னா பெண் எடுக்கும் போது இதெல்லாம் விஷயத்தையும் சொல்லணும் இல்லையா, அதெல்லாத்தையும் சொல்றாரு. அப்புறம் அந்த எஜமானை நோக்கி, கானான் தேசத்துல பெண் கொள்ளாம, என் எஜமான் கானான் தேசத்துல நான் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல பெண் கொள்ளாம என்னுடைய சொந்த ஊர்ல எனக்கு பெண் எடுக்கணும். அதனால என்னை இங்க போக சொல்லி என்கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கிக்கினாரு. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாப்புல. அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். அதே மாதிரி அவரும் சொன்னாரு, நான் வழிபடக்கூடிய என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக உனக்கு ஒரு தூதனை அனுப்பி என் இனத்தாரிடத்திலேயே உனக்கு என் தகப்பன் வீட்டில் எனக்கு ஒரு பெண்ணை ரெடி பண்ணி வச்சிருப்பாருன்னு அவர் என்கிட்ட சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு சொல்றான். நீ என் இடத்தார் இடத்திற்கு போனால் என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். அவர்கள் உன்னை பெண் கொடாமற் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் என்றார். நீ என்னுடைய இடத்துக்கு போனாலும் என் சத்தியத்துக்கு விலகி இருப்ப. ஒருவேளை அவங்க உனக்கு பெண்ணை கொடுக்கலனாலும் இந்த சத்தியத்துக்கு நீ விலகி இருப்ப. எல்லாத்தையும் அப்படி சொல்றாரு. அப்படியே நான் இன்று துறவண்டையிலே என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரை என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு கொடுக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, என் நீர் குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் ஒன்று கொடுப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணை கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். இந்த மாதிரி நான் இதே விஷயத்தை தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்களுக்கும் விளக்கணும்ல. இந்த மாதிரி மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கினேன், என் ஒட்டகத்துக்கும் எனக்கும் நான் எனக்கு கேட்கும் போது என் ஒட்டகத்துக்கும் யார் கொடுப்பாங்களோ அந்த பொண்ணு தான் என் எஜமானுக்கு நியமிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கினேன். அதே மாதிரி உங்கள் பொண்ணு என்கிட்ட இதை கேட்டாங்க. நான் இதை என் இருதயத்திலே சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டால். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்கால் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்போது அவளுக்கு காதணிகளையும் அவள் கைகளில் கடகங்களையும் போட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இப்பொழுது நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்தையாகிலும் இடதுபுறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான். அந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் திருப்பி அவங்க கிட்ட ரிப்பீட் பண்ணுறான். ஒன்னொன்னுத்தையும் மனசுக்குள்ளே நினச்சது எல்லாத்தையும் கடவுளுக்கு நான் அந்த இடத்துல இந்த சம்பவங்கள்லாம் அவங்க பெண்ணு நான் நினச்ச மாதிரி செஞ்ச உடனேயுமே அதை நான் அந்த இடத்துல இறைவனை தலை குனிந்து வணங்கினேன்.
இந்த மாதிரி அவருடைய ஆபிரகாமின் தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்களும் இதை கேட்டு மனது உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை நம்புனீங்கன்னா உங்கள் பெண்ணை எனக்கு கொடுங்க. கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற போல் நான் வலது பக்கமாகவோ இல்லை இடது பக்கமாகவோ என் பயணத்தை தொடருவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அவங்க திருப்பி, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உனக்கு நான் நல்லது கெட்டது எதுவுமே சொல்ல முடியாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போ என்றார். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். அதாவது இவன் விவரித்த இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கேட்டோன்னே, அந்த காலத்துல உண்மையா இருப்பாங்க, பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இறைவனுடைய பேர்ல ஆணையம் இட மாட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ எல்லாம் ஈஸியாக பொய்ன்றது சாதாரணமாக இருக்குது. ஒரு விஷயத்த ஈஸியாக மறுத்து பேசுகிறோம், சாதாரணமாக பொய் பேசுகிறோம். அந்த காலத்தில் பொய் பேசுனா உயிரை கூட விடுவாங்களே தவிர பொய் பேச மாட்டாங்க. அவ்வளோ உண்மையான காலகட்டங்கள் அதெல்லாம். அந்த காலத்தில் அவங்க சொன்ன உடனேயுமே யார் என்னென்ன தெரியாத இந்த ஊழியக்காரன்கிட்ட அந்த ரெபெக்காள் என்ற அந்த ஸ்திரீயை, அழகான அந்த பெண்ணை கூட்டிட்டு போ, உங்களுடைய கர்த்தர் சொன்னபடியே இந்த பொண்ணை நாங்கள் அனுப்புகிறோம், தைரியமாக கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே இவன் அப்படியே தலை குனிந்து அந்த இடத்துல அப்படியே தரை மட்டும் குனிந்து கர்த்தர் அப்படியே பணிந்து கொள்கிறான், இறைவனை நன்றி செலுத்துகிறான். அந்த காலத்தில் ஒரு வழக்கம்லாம் கிடையாது, ஆண்டவரை இப்படி தான் தோணும் அப்படி தான் தோணும், அவனுக்கு மனசுக்கு வந்ததெல்லாம் செய்கிறான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அவங்க உடனே இதெல்லாம் அவங்க ஓகே சொன்னவனையும் சம்மதிச்சவனையும் அவங்ககிட்ட இருந்த வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகள், வஸ்திரங்கள், ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரெபெக்காளுக்கு கொடுத்து, அப்புறம் அவங்க சகோதரனுக்கும் அவங்க தாய்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் அங்கே சாப்பிட்றாரு. சாப்பிட்டு குடித்து புசித்து குடித்து நைட்டு தங்கிட்டு காலையில் எழுந்த உடனே, நான் என்ன எஜமான்கிட்ட போக என்னை அனுப்புங்க அப்படின்னு உடனே கேட்குறார். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதரோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். பார்த்துங்க, அவன் என்ன காலையில் எழுந்தோடனே அனுப்புகன்றான். அவங்க கேட்குறாங்க, கெஞ்சி கேட்குறாங்க, ஒரு 10 நாளாவது இந்த பெண் எங்கள் கூட இருக்கட்டுமே, உங்கள் கூட போயிட்டா நாங்கள் திருப்பி உங்களை பார்க்க முடியாதே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கர்த்தரே என் பிரயாணத்தை வாய்க்க கடவுளே இதை சம்மதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏன் என்னை தடுக்கணும் அப்படின்னு கேட்டவனையும், சரிப்பா அந்த பெண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த ரெபெக்காளை கூப்பிட்டு, இந்த பெண்ணோட நீ போக, உனக்கு இந்த மனிதரோட போக உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டோனையும் அந்த பெண்ணும் எந்த விதமான மறுப்பும் சொல்லாம, நான் உடனே கிளம்புறேன், நானும் போற ரெடி அப்படின்னு சம்மதிக்கிறான். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியர் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடே கூட போனார்கள்.
ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்து கொண்டு போனான். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவள் லாகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். அதாவது இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க சந்தோஷமா அவளை அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே அவளுக்கு கூட ஒரு வேலைக்காரியும் கொடுத்து அவங்க கூட வந்த எல்லா மனிதர்கள், ஒட்டகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பி வைக்கும் போது அவனும் சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பி போகிறான் ரெபெக்காளை கூட்டுட்டு. ஈசாக்கு அந்த பக்கமாக இருக்கிறான். பிரயாணத்தை வேகமாக முடிச்சு போயிட்டு இருக்கும் போது அவன் லகாய்ரு என்னப்பட்ட துறவின் வழியாக புறப்பட்டு வந்தான். அந்த பக்கமாக வரும்போது ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்றான். ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். அதாவது அவ மனசுக்குள்ள தெரிஞ்சிச்சு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பக்கமாக அப்படியே போகிறாரு. ரெஸ்ட் எடுக்க, அப்படியே மெடிடேஷன் பண்ணுற, அப்படியே தியானம் பண்ண அப்படியே போகும்போது அங்கே ஒட்டகங்கள் வர்றது தூரத்துலேருந்து பார்க்குறாரு. இந்த பொண்ணு அங்கேருந்து பார்த்துட்டு இவர் பார்த்தோன்னே இவளுக்கு தெரிஞ்சிச்சு இவராக தான் அவர் இருக்கணும்னு. உள் மனசு சொல்லணும் இல்லையா, இறைவன் முடித்ததாச்சே, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறா அவர் ஊழியக்காரர்கிட்ட. கேட்டவுடனே ஆமாம் அவர் தான். உடனே இறங்கி அவன் முக்காடிட்டு அப்படியே பத்திரமா அங்கே இருந்தான். உடனே ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். இங்கே ஆபிரகாம் கூட இல்லை, ஈசாக்கு கிட்ட இவ்வளோ விஷயத்த நடந்தது எல்லாத்தையும் அவள் நேரம் சொன்னதுக்கு அப்புறமா அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அம்மா இறந்த உடனேயுமே ஓடி போய் அவங்க அம்மா இருந்த வீட்டுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல, ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே குடும்பம் தானே, அவங்க அம்மாவும் அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், அவங்க கிட்ட இருந்து தானே வர அம்மாவே வந்துட்டான்னு நினச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அம்மா இருந்த வீட்டில் அவங்கக்கிட்ட ஒரு ப்ரேயர்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆசீர்வாதம் கேட்டிருப்பாங்க. கேட்டுட்டு அவளை அங்கே மனைவியாகி அக்செப்ட் பண்ணிவிட்டு உடனே அவளை லவ் பண்ணி ஈசாக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து, அம்மா போன துக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தான். இதோடு இந்த அதிகாரம் முடிவுட்டுருது. இது கொஞ்சம் பெரிய அதிகாரம் தான். இந்த ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஆபிரகாமுடைய ஊழியக்காரர் போய் அவர் மனசில் நினச்சாரு அப்படி ஒரு பெண்ணு அதே மாதிரி அந்த இடத்துல இருந்தால் அது அவங்களுடைய சொந்தக்கார பெண்ணு. அவர் பார்த்த அந்த ஒட்டகங்களுக்கும் வார்பெண் சொன்னதால் அவர் மனசில் இருந்தது அவர் சொன்னதால் அந்த பெண் வீட்டுக்கு போய் பெண் கேட்டு சகல விதமான உச்சிதமான பொருட்களை கொடுத்து அவளை கொண்டு வர வழியில் ஈசாக்கு அவளை பார்த்து அவளை நேசித்து அவளை அங்கேயே மனைவியாக்கி கொண்டான். இதோடு இந்த அதிகாரம் முடிவிட்டது. ஆமென்.